வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர ரியாலிட்டி ஷோவான சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது எலெக்ஷன் போயிட்டுருக்க இந்த பீக்கான டைமில் கூட டிஆர்பியில் ஹிட் கொடுத்துட்டு வர சரிகமபா சீசன் 5க்கு ஒரு முக்கியமான பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம அபிஷேகா இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நைட்டில் பாடி ட்ரெண்டான கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற கர்ணன் பட பாடல் தான். அதனால தான் அபிஷேகா ரொம்பவும் வைரலானாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாடல் ப்ரமோல இடம்பெற்றாலுமே அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் எபிசோடில் இடம்பெற்றாலுமே அவங்களுடைய அந்த வார டிஆர்பி அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஹிட் ஆகுதான். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கர்ணன் பட பாடலை பாராட்டி பேசியிருந்த சித்ரா அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் அரிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா அம்மாவோட குழந்தை வந்து 2011 ஒரு அசம்பாவிதத்தினால இறந்துட்டாங்க. நந்தனா அப்படிங்கிற அவங்களுடைய குழந்தை ஆர்டிசம் குறைபாடோட பிறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் ஒரு துபாயில் ஒரு மியூசிக் ஷோக்காக போன அவங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் குழந்தை தெரியாமல் தவறி விழுந்து இறந்துட்டாங்க. இந்த விஷயம் சித்ரா அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேலு மியூசிக் ஜேர்னியை ஸ்டாப் பண்ண அவங்க ரீசெண்டாக தான் சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தன்னுடைய மியூசிக் ஜெர்னியை அவ்வளோவா கண்டினியூ பண்ணாததுக்கு காரணம் தன்னுடைய குழந்தை தான். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கனாவே சித்ராம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மியூசிக் பாடுற குழந்தைங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய ஃபேவரட்டான குழந்தைங்க சூப்பர் சிங்கர் ஜூனியரில் இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் 8 வயது சிறுமியான ஜீ தமிழ் சரிகமப்பால பாடின அபிஷேகா திடீர்னு சித்ராம்மாவோட ஒரு பெட்டாயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவங்க பாடின கர்ணன் பட பாடலான கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலால் இம்ப்ரெஸ் ஆன சித்ராமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட இப்போ அளவுக்கரிய திறமையை பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. அவங்க முன்னாடி நம்மளுடைய திறமை, நம்மளுடைய இத்தனை வருஷம் ஜேர்னி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அந்த அளவுக்கு குழந்தைங்க இப்போது சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அம்மா குழந்தைய பிளஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க அது மட்டும் சொல்லாமல், நீ இந்த உயரம் மட்டும் கிடையாது, இன்னும் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய பிளெஸிங்ஸ் அப்படின்ட்டும் ரொம்பவும் ஸ்வீட்டாக பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.